हाय फ्रेंड्स वेलकम टू अवर चैनल। इनकी நம்ம சேனல்ல வந்து மசாலா பாஸ்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம்। அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம்। ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தண்ணி ஊத்தி நம்ம பாயில் பண்ணிக்கலாம்। கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க। ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க। ஆயில் சேர்த்துறதுனால பாஸ்தா வந்து ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வரும், நல்லா உதிரியாக। இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தாவை வந்து இதில் சேர்த்துடலாம்। இதை வந்து நம்ம 10 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம்। 10 நிமிஷம் வெந்தாவே போதும்। இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க। பாஸ்தா வந்து நல்லா வெந்திருக்கு, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க। போதும், நம்ம இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்। இப்போ இதை வந்து வடித்து தனியாக எடுத்து வச்சிடலாம்। பாருங்க, இந்த மாதிரி வடிகட்டியில் வந்து நம்ம தனியாக வடித்து அந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து தனியாக வச்சிடலாம்। இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க। எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக பூண்டு சேர்த்திக்கோங்க, கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க। நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு வந்து சாப் பண்ணி தான் போட்டிருக்கேன், வேணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்திக்கலாம்। நான் இன்றைக்கி ஒரு வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம், அது இதில் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம்। இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாமே வந்து ஆயிலில் நல்லா வதங்கணும் பாருங்கள்। இப்போ நல்லா வதங்கிடுச்சு। நான் இன்றைக்கி 2 தக்காளியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கலாம்। சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க। தக்காளி வந்து நல்லா வதங்கணும்। இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு। நான் இன்றைக்கி கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்திக்கிறேன்। கொஞ்சமாக கேரட், அதை இதை சேர்த்திக்கலாம்। கிரீன் கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன், கொடமிளகா, அதையும் இதில் சேர்த்திக்கிறேன்। சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க। இது வந்து ஆயில்லையே நல்லா ஃப்ரை ஆகணும், தண்ணி எதுவும் சேர்த்திட வேண்டாம்। ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம்। சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க। தண்ணி எதுவும் சேர்த்தாமல் இந்த எண்ணெயிலே வந்து இந்த காய்கறி எல்லாமே வந்து நல்லா ஃப்ரை ஆகணும்। இப்போ இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சேர்த்திக்கலாம்। இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க। இப்போ இதை வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக விட்டுக்கலாம்। பாருங்கள், இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க। பாருங்கள், இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு। இப்போது ஒரு ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம், ஒரு ஸ்பூன் சில்லி சாஸ் ஊற்றிக்கலாம், ரெட் சில்லி சாஸ் ஊற்றிக்கிறேன்। ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க। பாருங்க, இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு, காய்கறியும் நல்லா வெந்துடுச்சு। இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க இந்த பாஸ்தாவை வந்து இதில் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம்। அவ்வளோதாங்க, நம்மளோட மசாலா பாஸ்தா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு। இதை வந்து எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க। இந்த மாதிரி ஃபுட் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா அவங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்। நம்மளோட மசாலா பாஸ்தா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு। நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்। இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்। மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க।